ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க, ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன். பிசாசு பிடியோடு, பாவ பிடியோடு, வியாதியோடு, நெருக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் விலகுது. அவங்க உள்ளத்துல ஒரு பய உணர்வு வருது. அவங்க பாவம் எல்லாம் அவங்களுக்குள்ள அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நாம சொல்லுவோம், பாவத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் பாவத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. உடனே ஒரு சந்தோஷம் உள்ள வருது. இந்த சந்தோஷம் உள்ள வரும் பொழுது அவங்களுக்குள்ளாக ஒரு அந்த மரண வாதை அவங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன செய்யும்? வராது. அல்லேலூயா. அந்த வியாதியின் உக்கிரகம் தனியும். அந்த பாவத்தின் தோஷம் அப்படியே மறைந்து போகும். இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இரட்சணியத்தின் நாள். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:2 ஏசாயா 49:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறனா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரகத்தின் காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இது என்ன நாள்? இது எப்ப வருகிற நாள் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்க செத்து போயிருன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இரவெல்லாம் தூக்கம் இல்ல, எனக்கு ஒரே பிசாசுக்கு போராட்டம், ஒரே டென்ஷன், நான் 2-3 முறை சாக போயிட்டேன், எனக்கு ரொம்ப பாடு, ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை கட்டளையிடுகிறார். என்ன காலம் கட்டளையிடுகிறார்? ஏன் அனுக்கிரக காலம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க இந்த போராட்டத்துக்காக ஒரு பாஸ்டரை தெரிந்தெடுத்து அந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ண உங்களுக்கு ஒரு சிந்தை வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் அனுக்கிரகத்தின் காலம். நம்மளை போல பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற சிந்தை வரல. ஏன் தெரியுமா? இன்னமும் அவங்களுக்கு அனுக்கிரக காலம் வரல. இன்னமும் அவங்க மந்திரவாதியத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு அனுக்கிரக காலம் இன்னும் வரல. நமக்கு ஏன் வந்துச்சுன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை ரொம்ப பாடுபட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சரி கொஞ்சம் அனுக்கிரக காலத்தை அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்ததுனால நாம ஆண்டவரை தேடி வந்தோம்.